நாங்க நேத்து நைட் வரைக்கும் போராடிட்டு இருந்தோம். எங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில எங்களுக்கு அழைப்பு வரல. எங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்க உரிமையை கேட்கறதுக்கு நான் தளபதி கிட்ட வந்திருக்கோம். தளபதி 2 நாளுக்கு முன்னாடி கூட பெண்களுக்காக வந்து போராடினாரு. இப்ப எங்களோட உரிமையை தளபதி கேட்கணும். எங்களோட தலைமை கேட்கற வரைக்கும் நாங்க இங்கதான் போராட்டம் பண்ண போறோம். ஒரு நியூஸ் பேப்பர்ல கட்டிங் போட்டிருக்காங்க. தெரியல எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. நாங்க மாவட்ட செயலாளர் குறை சொல்ல பிரதர், நாங்க யாருமே குறை சொல்ல வரல. எங்களோட உரிமைகளை நாங்க தளபதியிட்ட கேட்க வந்தோம். எங்க உரிமைகளை அடிப்படையில அவன் எடுத்திருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் வந்து எந்த அடிப்படையில அவர் எடுத்திருக்காங்க? மாவட்டத்துக்கு கேட்டா மாவட்டத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, தலைமை கிட்ட கேட்டா தலைமை கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. நாங்க கடைசியா எங்க தலைவர் தளபதி கிட்ட தான் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். தளபதி இதற்காக வேணும் பண்ணி அவர் சொல்லிட்டு இவர் தகுதி இல்ல, நான் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். தலைவர்கள் தான் நேர்காணல் பண்றாங்க. ஆமா, தமிழக வெற்றிகளுக்கு யார் நேர்காணல்? பிரதர் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நேத்து 11 இருந்து 2 மணி வரைக்கும் எழுச்சி தமிழர் வந்து வீடியோ கால்ல நேர்காணல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நேர்காணல் தளபதி எங்களை பண்ணிருக்கலாம். எங்களுக்கான ஒரு காரணம் சொல்லியிருந்தா நாங்க தொகுதி மக்கள்கிட்ட போய் சொல்லிருப்போம், இதுதான் எங்க கடை குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க கடை குறையும் சொல்ல இதுவும் சொல்லல. ஒரே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே வேட்பாளர் சொல்லி அறிவிச்சாங்க. அவர் பண்ணிருந்தா இவ்வளவு பேர் தொகுதி மக்கள் வந்திருப்பாங்க நம்பி. நீங்களே சொல்லுங்க. ஒரே ஒரு கோயில் தான் பிரதர், நேர்காணல் நடத்தல. தளபதி வந்து மறு ஆய்வு செஞ்சு நேர்காணல் நடத்தணும். அதே போல இங்கதான் நிக்க போறோம் தேவைக்கு தொகுதியை அறிவிக்க கூடாது, ஸ்டாப் பண்ணி வைக்கணும். தளபதிங்களா? ஆனா தளபதி அந்த காரணத்தை எங்க கிட்ட சொல்லுங்க. தளபதி நாங்க மீட் பண்ணவே இல்லையே. கடைசியா தளபதி தான் வந்து வேட்பாளரை வந்து அறிவிக்கிறாரு. ஆனா ஒரே வேட்பாளர் தானே செலக்ட் பண்ணி அறிவிக்கிறாரு. 120 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுமே, ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே. பிரபு யாருன்னு கூட ஒருத்தரும் கேட்கவே இல்லையே. 50,000 பேர் தொகுதி மக்கள் இவர் பின்னாடி இருக்கிறாங்க. அந்த 50,000 பேருக்கும் தளபதி என்ன பதில் சொல்ல போறாரு இவர் சொல்ல முடியாது. இவர் வந்து இப்போ நெருக்கடியா நிக்கிறாரு. தளபதி தான் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்காக போராட்டம் பண்ணாரு. இப்போ தளபதி தொண்டர்களா நாங்க உரிமைக்காக நின்று இருக்கோம். தளபதி தான் வந்து போராட்டம் பண்ணணும். தளபதி எங்க கூட நிக்கணும். அதே போல இப்போ வந்து தளபதிக்கு தெரியாம ஒரு 10 பேர் நேர்காணல் பண்றாங்கன்னா, அதே அரசாங்கம் வந்துச்சுன்னா தளபதிக்கு அதே தான் இருக்கும். அடிப்படை மக்களோட பிரச்சனை தெரியாது. எங்க தொண்டர்களோட பிரச்சனை தளபதிக்கு தெரியும். தளபதி வந்து எங்க கூட பேசணும். சென்னை தாஜ் ஹோட்டல் முன் தாவேகவினர் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேலூர் கேவிக்குப்பம் தொகுதி வேட்பாளராக தென்றல் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேகவினர் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவேகவினர் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் தாஜ் ஹோட்டல் முன் தாவேகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தாவேகாவுடைய வேட்பாளருடைய பட்டியல் வெளியிடும் நிலையில அந்த தனியார் விடுதி முன்பாக 200க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டாங்க. அது மிக முக்கியமாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தென்றல் ஒருவருக்கு சீட்டு கொடுத்ததால் பிரபு என்பவர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கார். தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தொடர்ந்து தாவேகத்திற்காக பல்வேறு நிகழ்வுகளை செய்திருப்பதாகவும் பல ஆண்டுகளாக கட்சியில் இருப்பதாகவும் திடீர் கட்சிக்கு வந்ததற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது எங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். நேர்காணல் கூட நடத்தவில்லை. 120க்கும் மேற்பட்டோர் விருப்பம் தெரிவித்திருக்கோம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தாவேக தலைவர் எங்களை சந்திக்க வேண்டும், உரிய நேர்காணல் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து தன்னாவில் ஈடுபட்டது பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக கேவி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட மாணவர் தலைவராக இருந்து வரும் பிரபு என்பவருக்கும் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு என ஏற்கனவே சொல்லியிருப்பதாகவும், ஆனால் கடைசி நேரத்தில் வேறு ஒருவரை தென்றல் என்பவரை வேட்பாளராக நியமித்ததால் அதிர்ச்சி அடைந்த பிரபு 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டம் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் அவர் புதிதாக மாற்றுக் கட்சிகளுக்கு வந்தவராகவும் அவர் வாய்ப்பளித்திருப்பது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத எங்கள் தலைவர் அழைத்து பேச வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து தன்னாவில் ஈடுபட்டது சற்று பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு நபர்கள் சாலை முன்வந்ததால் சாலை குறிப்பாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களை காவல்துறை கைது செய்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.